கூப்பிடும் போது எனக்கு பூரிப்பா இருக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லோரும், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவிகள் எல்லோருமே நான் அப்பான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு எவ்வளவு பேரன்பமாக இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? ஐயா தெரியுதுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா, பேரன்பமா இருக்குதுங்க ஐயா. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்துக்குளம் பக்கத்துல ஐயா, இதே 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிங்க ஐயா, மாணவியை ஒரு காமுகன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டாயா. அந்த பெண்ணுக்கும் அப்ப நீங்க தானுங்க ஐயா. உங்களுடைய கூற்றுப்படி அந்த பெண்ணுக்கு அப்பா நீங்க தானே. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? சாலையை மேம்படுத்த நிதி கேட்டம் கொடுக்கல, ஏரி குளங்களை தூர்வாரதுக்கு நிதி கேட்டம் கொடுக்கல, இப்ப சொல்லுவாரு. ஆனால் அதற்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும் பொழுது 5 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சி தானே இருந்துச்சு. அப்ப நீங்க ஏரி குளங்களை குளங்களை கம்மாய்களை குட்டைகளை எவ்வளவு நீங்கள் தூர்வாரி இருக்கீங்க? எவ்வளவு நிலத்தடி நீரை நீங்கள் சேமித்து வைத்திருக்கீங்க? எதுவுமே இல்லை. நிலத்தடி நீரை சேமிக்காது விவசாயத்தை நீங்க எப்படி மேம்படுத்துவீங்க? நாங்க சொல்றோம், ஏரி குளங்களை அரசு தூர்வாருவதை தாண்டி மக்கள் இயக்கமாக மாற்றணும். நீங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு மக்களை கூட்டிட்டு போய் அவங்கள ஏரி குளங்கள்ல இதை ஏதாவது ஒரு மரத்தடியில உட்கார வச்சு அவங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு, உனக்கு விஷயம் தெரியுமா, அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடிவிட்டான், இப்படி நிறைய இடங்கள்ல, எல்லா இடங்களும் இல்லை, நிறைய இடங்கள்ல இது மாதிரிதான் நடக்குது. 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்கள் மக்களை சோம்பேறியாக்குற திட்டமாக மாற்றி விட்டார்கள். நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்க என்ன பண்றோம், அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துறேன், 200 நாளா மாத்துறேன். நாங்க 325 நாள் வேலை வச்சிருக்கோம், உங்களுக்கு வாங்க. அரசு வேலை 365 நாள் இருக்குது, வாங்க. நாங்க கூப்பிடுறோம் அந்த மக்கள், அதே பெண்களை கூப்பிட்டு ஏரி குளங்களை மக்கள் இயக்கமா தூர்வாரத மாத்திரம். நீங்க இந்த குளத்தை 10 நாள் எடுத்துக்கங்க, இல்ல 20 நாள் எடுத்துக்கங்க. நீங்க ஒரே நாள்ல உட்காந்து நீங்க இந்த ஒட்டுமொத்த குளத்தையும் தூர்வாரினாலும் சரி, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 சென்ட், ஒரு 2 சென்ட், 3 சென்ட் இப்படி நீங்க தூர்வாரினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு 20 நாள் டைம். 20 நாள் நீங்க வேலைக்கு வாங்காம வீட்டிலேயே இருங்க. ஆனால் 20 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்பொழுது இந்த குளங்கள் தூர்வார பெற்றுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது ஏரி குளங்கள் புத்துணர்வு பெறும். அங்க வரக்கூடிய மழைநீர் அங்க சேமிப்பாகும். அந்த மழைநீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற நிலங்கள் எல்லாரும் மறுபடியும் விவசாய நிலங்களா மாறும். விவசாய நிலங்களா மாறும் பொழுது மக்களுக்கு மறுபடியும் அந்த விவசாய நிலங்களையே வேலை கொடுக்க முடியும். நாங்க தான் சொல்றோம்ல, யாங்க ஒரு பெரிய கனவோட நிக்கிறோம். இவங்கள மாதிரி 1000 கொடுத்து 2000 கொடுத்து அப்படி எல்லாம் காசு கொடுத்து உங்களிடத்துல வாக்கு கேட்க வந்தவர்கள் இல்ல. அவன் உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வந்தவன். அவன் 1000 2000 கொடுப்பான். நாங்கள் எங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாங்கள் பிரச்சாரங்களுக்கு போகிற இடங்கள்ல நாங்க வாக்குக்கு காசு கொடுக்கல. நீ தைரியமா நில்றா, எங்களை மாதிரி பிள்ளைகள் இருக்கிறோம்னு மக்கள் எங்களுக்கு காசு கொடுத்து நீங்க பேசுங்கடா, நீங்க தாண்டா சரி அப்படின்னு மக்களை ஆதரிக்கிறான். காரணம் என்ன? எங்களுக்கு தத்துவம் இருக்கு. இந்த இனத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற கனவு இருக்கு. நீங்க எண்ணி பாருங்களேன். ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு பூரிப்பா இருக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லோரும், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவிகள் எல்லோருமே நான் அப்பான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு எவ்வளவு பேரன்பமாக இருக்கிறது தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? ஐயா தெரியுதுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா, பேரன்பமா இருக்குதுங்க ஐயா. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்துக்குளம் பக்கத்தாங்க ஐயா, இதே 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிங்க ஐயா, மாணவியை ஒரு காமுகன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டாயா. அந்த பெண்ணுக்கும் அப்ப நீங்க தானுங்க ஐயா. உங்களுடைய கூற்றுப்படி அந்த பெண்ணுக்கு அப்பா நீங்க தானே. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவனை உடனடியாக கைது பண்ணியிருக்கணும். விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது, அவன் இது முதல் தடவை இல்லை. இது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. அவன் 2019 65 வயது மூதாட்டியை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கிறான். 2019 கற்பழிச்சு கொலை செஞ்சவன் ஆயுள் தண்டனை 2021 விதிக்கப்பட்டவன் 2026க்குள்ள எப்படிடா வெளியே வந்தான்னு யாரும் கேள்வி கேட்கல. எப்படிடா வெளியே வந்தான்? எப்படிடா வெளியே விட்டீங்க? 65 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்ல, 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுல வெட்கம் இல்லாம நொப்பாண்டி எவ்வளவு வந்த வெறியாயிரும். அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னை தலைநகர் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்க படிக்க போன பெண்ணை திமுக கட்சிக்காரன் ஞானசேகரன், திமுக கட்சிக்காரன், ஏன்னா ஐயா மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த ஞானசேகரன் திறந்த பிரியாணி கடைக்கு திறப்பு விழாவுக்கு போய் ரிப்பனை வச்சு கட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ரிப்பனை வச்சு கட் பண்ணது போல ஞானசேகரனுக்கு கட் பண்ணி விட்டுட்டு வந்திருந்தாருன்னா மா சுப்பிரமணியன் நாங்க ஆதரிச்சு நின்றுப்போம். ஆனா அந்த காமுகன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க போன பெண்ணை பாலியல் தொந்தரவு பண்ணா. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம். ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுக்கறது தீர்வா? நாங்கள் மாற்றாக நாங்க என்ன சொல்றோம், அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, எங்கள் வீட்டு பெண்கள் மீது, எங்கள் பெண் பிள்ளைகள் மீது கை வைக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, என் வீட்டு பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்ணிட்டானா போனத்தை புதைக்காத வைரா
எவன் தான் செஞ்சவன் அவனை தூக்குறா, அவனை சுட்டு தள்ளு, அவன் பணத்தை புதைச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு பிள்ளை நீ எடுத்துட்டு போய் போத. இதை நாங்க முன்வைக்கிறோம். 15 ஆண்டு காலமாக அந்த சீமான் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப ஐயா ஸ்டாலின் நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். தூக்கு தண்டனை ஞானசேகரனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஐயா ஓட்டு கேட்க. ஐயா ஞானசேகரனுக்கு வாங்கி கொடுங்க. அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துச்சுல அந்த சம்பவத்திற்கு எவன் ஈடுபட்டானோ அவனுக்கு தூக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க. நீங்க அப்புறம் வாங்க. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? கோயம்புத்தூர் விமான நிலையம் முழுக்க சிசிடிவி கண்காணிப்பு இருக்கு. அந்த விமான நிலையம், அந்த விமான நிலையத்துல மத்திய பாதுகாப்பு படை வேற, சிஐஎஸ்எஃப் வேற, அவர்கள் பாதுகாக்கிற லட்சணம். அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி பக்கம் ஒரு மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்முறை பண்ணலாம். என்ன தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கீங்களா? அதிகபட்சம் கைது பண்ணி சிறைப்படுத்துவோம். அதிகபட்சம் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்வோம். இதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் தேவையா? தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? கஞ்சா வியாபாரம், டாஸ்மாக் வியாபாரம், மோத ஊசி வியாபாரம், இந்த மாதிரி மருந்துகள், இந்த மாதிரி போதை பொருட்கள், இதைத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. இதை கொடுத்து மக்களை கெடுத்து. அன்புக்கு ரொம்ப நன்றி தம்பி. அப்போ நீங்கள் போதைக்கு இந்த மக்களை அடிமையாக்கி குற்றச்சம்பவங்களை அதிகப்படுத்திட்டு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியா இருக்கு, சட்டம் ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எதை வைத்து நீங்க சொல்றீங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு ஆட்சி அதிகாரம் காரணம். ஆட்சி அதிகாரம் காரணம்னா அதுக்கு முதலமைச்சர் காரணம். முதலமைச்சர் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது. எங்க இருக்கு? நம்ம சட்ட பாக்கெட்ல இருக்கா? சட்டம் ஒழுங்கு எங்கெங்க இருக்குது? தமிழ்நாட்டில் ஏன் டாஸ்மாக் வியாபாரம் அதிகமாச்சு? கஞ்சா புழக்கம் இல்லைன்னு ஐயா மா சுப்பிரமணியன் சொல்றாரு. ஆனால் பத்திரிகை செய்தியில பார்த்தா தினமும் 40 கிலோ கஞ்சா பறிமுதல், 50 கிலோ கஞ்சா பறிமுதல், 60 கிலோ கஞ்சா பறிமுதல் அப்படின்னு செய்தி வருது. இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் யாரோ ஒருத்தன் எங்கேயோ கடத்துறான், கஞ்சா கடத்துறான், அதை காவல்துறை பிடிக்கிறாங்க. எங்க துபாயில இருந்து திமுக கட்சிக்காரன் ஜாஃபர் சாதிக்குங்கிறவன் துபாயில இருந்து மெத்தப்பட்டமைங்கிற போதை பொருள, இந்த அபின் போல இருக்கிற போதை பொருள, மாவு மாதிரி இருக்கிற போதை பொருள விமானத்துல கடத்திக்கிட்டு வந்தான்னு அதிகாரிகள் வழக்கு போட்டு ஜாஃபர் சாதிக்கை சிறைப்படுத்துறான். யாரு இங்க காராயம் காய்ச்சறா? யாரு இங்க இது பண்றா? யாரு இங்க சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறா? முழுக்க திமுகவில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் அவங்க தான் செய்யறாங்க. அவங்க தான் இங்க கஞ்சா கடத்துறது. இங்க நாமளும் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, எதையுமே ஆதாரத்தோட தான் பேசுவேன். பக்கத்துல மரக்காணம் இருக்குதுல்ல, மரக்காணம், அந்த மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 2023 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறது யாரு? திமுக கட்சிக்காரர் தான் அங்க காட்சி வித்தாப்புல மரக்காணத்துல நடந்துச்சு. இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து 83 பேர் இறந்து போனாங்க. இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சது யாரு? திமுகவுடைய கட்சிக்காரர் கண்ணுக்குட்டிங்கிற ஒன்றிய பகுதி செயலாளர், கிளை செயலாளர். அப்ப யாரு சாராயத்தை காய்ச்சறா? கேட்டா இவர்கள் சாராயம் யாரும் காய்ச்சக்கூடாது, யாரும் விற்கக்கூடாது. ஆனா அரசு விற்கும் சாராயத்தை. அரசு ஆலைகள்ல காய்ச்சி அரசு வாங்கி விற்கலாம், அது நல்லது. ஆனா நீங்க காய்ச்சக்கூடாது. நீங்க காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு சிறை. என்ன மாதிரி நீங்க திட்டத்தை போடுறீங்க? சாராயம் மக்களுக்கு தீங்கு. சாராயத்துல மக்கள் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள் வரும், உடல்ல இருக்கிற உள் பாகங்கள் நோயுற்று போகும், கிட்னி நாசமா போயிடும் அப்படின்னு தெரியுதுன்னா நீங்களே சொல்றீங்க மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. உயிருக்கு கேடான மதுவை அரசாங்கம் ஏன் விற்கணும்? இந்த கேள்விக்கு ஒரு இடத்துல பதில் இருக்கா? உயிருக்கு கேடு, நாட்டுக்கு கேடான இந்த மதுவை நாடு ஏன் விற்குது? மது நாட்டுக்கு, வீட்டுக்கு கேடுங்க. வீட்டுக்கு கேடான ஒன்றை ஏன் எங்க தலையில கட்டுறீங்க? அப்படி இதையெல்லாம் மாத்தணும்ல. இவங்க இந்த பொருளாதாரத்திலிருந்து மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு இவர்கள் போகணும்ல. இவர்களுக்கு அதெல்லாம் சிந்தனை இல்லை. மத்திய அரசு காரணம் சொல்லுவோம். இங்க ஏதாவது பிரச்சனை வருதா? ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு செய்யல, பாஜக எங்களுக்கு செய்யல, பாஜக ஏன் செய்யணும்? பாஜக செய்யாதுன்னு தெரிஞ்சுதானங்க நீங்க வாக்கு கேட்க வந்தீங்க 2021. 2019 புயல் வெள்ளம் வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட நிதியை மத்திய ஒன்றிய அரசாங்கம் பாஜக கொடுக்கல. 2021 பிறகு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமும் சென்னை பெருவெள்ளம், தூத்துக்குடி பெருவெள்ளம்,